எண் 3 மோக்ஷிதா ஹெச். அனைவருக்கும் வணக்கம். அகரம் சொல்லித்தந்த சிகரங்கள் அறியாமை இருளகற்றம் அறிவு சூரியனாக திகழும் எங்கள் பள்ளியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர் மாணவிக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வரலாற்று நபர். இந்திய வரலாற்று ஒப்பற்ற நாயகன் ஆங்கிலேயன். இவரை பார்த்து அருணனர். இவரை பெயரை சொன்னால் ஒவ்வொருவரின் இரத்த நாளங்களும் துடிக்கும். ஆம், வங்க தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி பேச போகின்றேன். நேதாஜி அவர்கள் 1897 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் நாள் இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக்கி என்ற இடத்தில் பிறந்தார். கல்வி கற்பதில் சிறந்த மாணவராக விளங்கியவர். நேதாஜி ஐஏஎஸ் தேர்வில் 4வது மாணவராக தேர்ச்சி பெற்றார். இந்தியாவின் முதல் இராணுவ படையை உருவாக்கினார். நேதாஜி இராணுவத்தில் பெண்களுக்கென ஜான்சி ராணி படையை தொடங்கினார். ஜெய்ஹிந்த் லோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான். சி.ஆர். தாஸ் அவர்களை அரசியலுக்காக ஏற்றுக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார். 1936ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜி, நான் தேடுவதுதான் எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கொள்கை என கூறினார். இந்தியாவை நிரந்தரமாக அடிமைத்தனத்தில் கட்டி வைக்க மாட்டால் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை. ஜெய்ஹிந்த் என உரையாற்றினார். அவர் குறிப்பிட்டபடியே சரியாக 2 ஆண்டுகளில், அதாவது ஆகஸ்ட் 15, 1936ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்தது. நேதாஜி அவர்களுக்கு 1932ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்தது. சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட நேதாஜி அவர்களுக்கு ஒவ்வொரு இந்திய நெஞ்சிலும் நீங்காடம் பெற்றிருக்கிறார். வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் இந்திய சுதந்திரத்தை நினைத்து கொண்டிருந்த மனிதனை நான் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதுவே நாம் அவருக்கு வழங்கும் மிக பெரும் மரியாதையாகும். ஜெய்ஹிந்த்.